என்னம்மா வீடு இப்படி திறந்து போட்டுட்டு அப்பாவையும் காணோம் பாட்டியும் காணோம்? என்னன்னு தெரியலையே. அப்பா, அப்பா, பாட்டி, எங்கே போயிருந்தீங்க ரெண்டு பேரும்? ஒன்றும் இல்லை பாட்டி, எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சா, அதான் அம்மாவை கூப்பிட்டுன்னு வாக்கிங் போயிட்டு வரலான்னு போனேன். இந்த நேரத்துலையா? என்னாச்சு? ஒன்றும் இல்லை. சரி போ ராஜி, டயர்டாக இருக்குவா, சாப்பிட்றதுக்கு இல்லைனா குடிக்கிறதுக்கு எதனா வச்சு கொடு. சரிங்க அத்தை. மனிஷா, என்னப்பா? இங்கே பாருமா. இனி நீ உன் புருஷன் வீட்டுக்கு போகக்கூடாது. இங்கே தான் இருக்கணும். இனி உனக்கு அப்பா அம்மா பாட்டி இவ்வளவுதான். டேய் சும்மா இருடா, ஏன் இப்படி பேசுற? சும்மா இரு. ஏன்பா என்னாச்சு? ஏன் இப்படி பேசுறீங்க பாட்டி? அப்பா என்ன சொல்றாங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. என்ன பைத்தியம் மாதிரி உள்ளறீங்க? எந்த அப்பனை அது இப்படி சொல்லுவானா? யார் சொல்கிறாங்களோ இல்லையோ, நான் சொல்லுவேன்டி. என்னப்பா என்னாச்சு? ஏன் இப்படி பேசுறீங்க? அவர் வந்தாரா, இல்லை ஃபோன் பண்ணி பேசுனீங்களா? அவன்லாம் ஒரு ஆள். அப்பா, 1000 தான் இருந்தாலும் அவர் என்னோட புருஷன், இந்த வீட்டோட மருமகன். பொல்லாத மருமக. அத்தை, உங்கள் பையனுக்கு என்னாச்சு? சடனா பைத்தியம் பிடிச்சிருச்சா? நல்லா தானே இருந்தாரு, இப்படி பெத்த பொண்ணோட வாழ்க்கையை அழிக்க பார்க்குறாரு, அதுவும் இப்படி மாசமா இருக்கிற நேரத்தில். ராஜி கோவப்படாத. அப்போ நீங்கள் உங்கள் புள்ளிக்கு தான் சப்போர்ட், அவர் பேசுறது சரின்றீங்களா? அப்படி சொல்லலை ராஜி. அப்புறம் அப்புறம் நீங்கள் ஒரு வார்த்தை அவரை கேட்கலையே. அவர் பேச பேச நீங்கள் நின்று பார்த்து தானே இருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கும் அவர் சொல்கிறதுல விருப்பம்தான் போல. இங்கே பாருடி, நீ இப்படி வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்காத. நீ என்ன பேசினாலும் சரி, இதுதான் முடிவு. ஏங்க, நீங்களா போய் வாழ போகிறீங்க? வாழ போகிறது நம்ம பொண்ணு, அவளோட முடிவு தான் நம்மளுக்கு முக்கியம். வாழ போகிறது அவன் மட்டும் இல்லை, மாப்பிள்ளைன்னு ஒருத்தனை கட்டின்னு வந்தாளே அவனும் தான். அப்பா, இப்போ நான் எதுக்கு அங்கே போகக்கூடாதுன்றீங்க? அதுக்கான காரணத்தை சொல்லுங்க. காரணத்தை சொன்னா நீங்க இருந்துருவியா? இந்த வீட்டை விட்டு போகாம இருந்துடுறியா? டேய் வானாண்டா, ஏன் இப்படி இருக்க? இதுக்கு ஏதாச்சும் ஒரு முடிவு கிடைக்கும் இரு. இவங்க தானே வந்து பேசுனாங்க, நம்ம அந்த பையனை கூப்பிட்டு பேசலாம். எந்த பையனை? பாட்டி, என்ன ஆச்சு? எதனா பெரிய பிரச்சனையா? ஆமா, பெரிய பிரச்சனை, ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனை. உன்னோட மானம் மரியாதை எல்லாமே கேள்விக்குறியாகிற பிரச்சனை. அப்பா, எதுவாக இருந்தாலும் புரிகிற மாதிரி பேசுங்க. அந்த தமிழ் வீட்டிலேருந்து வந்திருந்தாங்க. அப்படியா? அவர் அவர் வந்தாரா? ரொம்ப சந்தோஷப்படாத, அவன் வரல. ஓ, என் மாமியாரும் அவங்க அண்ணன் குடும்பமாக வந்துச்சா? ஆமா, வந்து என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த குழந்தை அவன்துதானான்னு அவனுக்கு சந்தேகம் வந்துருச்சான். அப்பா, ஆமா, எவ்வளவு கோவம் வருது உனக்கு? எனக்கு அப்ப எனக்கு கோவம் வராதா? என் பொண்ணை பத்தி என்கிட்டயே இப்படி தரைக்குறைவா பேசுனா நான் சும்மா இருக்கணுமா? அப்படின்னு அப்படின்னு யார் சொன்னா? என் மாமியார் சொல்லிச்சா? இல்ல, உன் மாமியார் சொல்லல, உன் புருஷனுக்கு டவுட்டான், அதால தான் அவன் வரலையாம். இல்லைப்பா, இருக்காது. இதை நான் ஒரு நாளும் நம்ப மாட்டேன். இருக்கவே இருக்காதுப்பா. அது எப்படிம்மா சொல்ற? நீ மாசமா இருக்கன்னு உங்க மாமியார் அவங்கிட்ட சொல்லாமையா இருந்திருக்குவாங்க. தெரியலப்பா, ஆனால் ஒரு நாளும் அவர் என்னை சந்தேகப்படவே மாட்டாருப்பா. நீ தான் மெச்சிக்கணும். உனக்கு ஃபோன் பண்ணானா? நீ அங்கேருந்து இங்கே வந்து எத்தனை நாள் ஆச்சு? மாதம் கணக்காகுது. உனக்கு ஒரு முறையாச்சும் ஃபோன் பண்ணானா? அது அது நாங்கள் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தோம், அதான். ஏன் நான் கூட தான் பண்ணலை, அப்போ தப்பு ஏன் மேலேயும் தானே? இப்படி வெட்டிய புருஷனுக்கு வக்காலத்து வாங்காத. அவன் என்ன சொன்னானோ அதை கொஞ்சம் யோசிச்சு பாரு. இல்லைப்பா, அவர் கண்டிப்பாக சொல்லியிருக்க மாட்டாரு. எதுக்கு இவ்வளோ பேச்சுவார்த்தை? அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணி நேரடியாக கேளுங்க. ஏய் மோனி, நீ ஃபோன் பண்ணடி. ஃபோன் பண்ணி இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தாகணும். இல்லை, அவன் இந்த வீட்டு வாசப்படியை மெரிக்கக்கூடாது. என் பொண்ணை சந்தேகப்பட்டவன் இந்த வீட்டுக்கு வர்றதா? டேய் நீ சும்மா கோவப்படாதடா. என்ன ஏதுன்னு தெளிவாக தெரியல. இவங்க மாமியாரும் முதலே கேட்கணுமா? சரியான மோசக்கார பொம்பளை. அது எதனா சதி வேலை பண்ணியிருந்தாலும் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஆமாப்பா,
எனக்கு என்னவோ பாட்டி சொல்கிறது தான் சரின்னு தோணுது. நான் அவருக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறேன். என்னமோ பண்ணிக்கோ. இதுக்கப்புறமா ஏதாச்சும் பிரச்சனைன்னு அப்பா கிட்ட வந்த அவ்வளவுதான் பார்த்துக்கோ. அவன் கிடக்குறான், நீ போய் ஃபோன் பண்ணி பேசு போ. ம், சரிங்க பாட்டி. சிவா, என்னடா வச்ச தோசை அப்படியே இருக்கு, இன்னும் சாப்பிடவே ஸ்டார்ட் பண்ணலையா நீ? சீக்கிரம் சாப்பிடு, தோசை ஆடிடுச்சுன்னா நல்லா இருக்காது. ம், சாப்பிட்றேம்மா. இவ்வளோ எங்க காணோம்? கனி, அவ சாப்பிட நேரமாகும், நீ சாப்பிட்றா. தோசை ஆறிடுச்சா? வேணும்னா இன்னும் 2 தோசை சூட ஊற்றின்னு வந்து தரட்டா? வேண்டாம்மா, இதுவே நல்ல முறமுறம் தான் இருக்கு. இதை சாப்பிட்றேன். ம், சரிப்பா. சிவா, உனக்கு பொண்ணு பார்க்கலான்னு இருக்கேன்டா. இப்போ என்னம்மா அவசரம்? நிதானமாக பார்க்கலாம் அதெல்லாம். என்னடா இப்படி சொல்கிற? வயசு ஆகிட்டே போகுதில்ல, உனக்கு முடிச்சாதானே உன் தங்கச்சிக்கும் முடிக்கிறதுக்கு. என்னம்மா புதுசாக சொல்கிறீங்க? தங்கச்சிக்கு முடிச்சிட்ட அப்புறம் தானே எல்லா குடும்பத்துலேயும் அண்ணனுக்கு முடிப்பாங்க. நீங்கள் என்னடா அண்ணா? அவ இப்பதான்டா படிக்கிறா. அவ படிப்பு முடிச்சு அவ வேலைக்கு போய் இத்தனை வருஷம் நீ வெயிட் பண்ணுவியா? அதெல்லாம் வேண்டாம், நீ கல்யாணம் பண்ணிக்கோ. மா, இப்போதைக்கு வேண்டாம்மா, அப்புறமா பார்க்கலாம். அப்புறமா ஏன்டா? இவ்வளவு நாள் வீடு கட்டணும் வீடு கட்டணும்னு, இப்போதான் நல்லா வீடு கட்டியாச்சு, கை நிறைய சம்பளம் வாங்குறேன். அப்புறமா என்ன? உனக்கு ஏத்த பொண்ணா, நல்ல படித்த பொண்ணா, இந்த குடும்பத்துக்கு ஒத்து போகிற பொண்ணா அம்மா பார்க்குறேன்டா. நீ இவ்வளோ உறுதியாக வேண்டான்னு சொல்கிறத பார்த்தா வேற எந்த பொண்ணையாவது மனசில் நினச்சிட்டு இருக்கியாடா? அந்த ஹாசினியை இன்னும் நினச்சிட்டு இருக்கியா நீ? அம்மா, அந்த பேச்சு இப்போ எதுக்கு? நான் இப்போதைக்கு கல்யாணம் வேண்டான்னு சொல்லியாச்சு. இன்னொரு முறை கல்யாண பேச்சு எடுத்தீங்க, நான் வீட்டுக்கு வரமாட்டேன். ஆனால் போனா இந்த ஒரு வார்த்தை சொல்லிடு. உன்கிட்ட பேசாமல் உன்கிட்ட கேட்காம நான் இன்னும் யார்கிட்ட கேட்குவேன்? எனக்கும் ஆசை இருக்காதா? எனக்கு இருக்கிறது நீ ஒரே பையன். காலத்துக்கு உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு நான் அழகு பார்க்க வேண்டாமாடா? அந்த நேரம் இன்னும் வரல, வந்த உடனே நானே சொல்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன்டா, அந்த ஹாசினியை இன்னும் மனசில் நினச்சிருந்தேனா வேண்டாம். நீ போன முறையே நம்ம எல்லாரும் போய் அவங்க வீட்டில் பொண்ணு கேட்கலான்னு சொன்னது எனக்கு இன்னும் மறக்கலை. அம்மா, உனக்கு உன் பையனோட சந்தோஷம் முக்கியம் இல்லையா? ஏன்டா அப்படி சொல்கிற? நான் உயிரோடு இருக்கிறதே உங்கள் 2 பேருக்காகத்தானடா, உங்கள் சந்தோஷத்துக்காகத்தானடா. நான் எதுவுமே எனக்குன்னு பண்ணிக்காமல் எல்லாம் உங்களுக்காக பண்ணுறேன். என்னை பார்த்து இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டுட்டியே. என்னோட சந்தோஷத்துக்கு நான் ஆசைப்படுறத நீ கண்டிப்பாக பண்ணுவ. இப்போ இந்த பேச்சை விடு, போய் தண்ணி எடுத்துட்டு வா. என்னமோ தெரியல, இவன் ஒரு முடிவோட தான் இருக்கிறான். எனக்கு தான் அந்த பொண்ணை என் வீட்டுக்கு மருமகளை எடுத்துகிட்டு வர மனசே ஒத்துக்க மாட்டேங்குது. ஏன்னு தெரியல. ஹசினி, நீ எனக்கு தான்னு அந்த கடவுள் எழுதி வச்சிட்டார் போல. அதான் என்ன நடந்தாலும் நீ என்கிட்டயே வந்து சேர்ற மாதிரி ஆகுது.